வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதாவது பழைய காலத்து டெக்னிக்கை கையில் எடுத்துட்டாங்க. தாவேகா சார்பாக நாம் எல்லாருமே எதிர்பார்த்தது இதுதான். நம்ம எதிர்பார்த்தோம் இந்த விஷயத்த நடக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு தொகுதியிலையும் தாவேகா வேட்பாளர்களுடைய பெயர் இருக்கு இல்லையா, அதே பெயர்லையே அவங்கள தோற்கடிக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்களை அதே பேரில் இறக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அந்த வேலையை அப்படியே பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தொகுதியில் விஜய் அப்படின்ற பேரில் 2 பேர் சுயேட்சை வேட்பாளரையும், ஜோசப் அப்படின்ற பேரில் 2 சுயேட்சை வேட்பாளரையும் இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், ஓட்டை அவங்களுக்கு போக விடாமல் தடுக்கணும், அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், மக்கள் முன்னாடி மாதிரி கிடையாது. இந்த முறை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அழகாக அவங்களுடைய வாக்குகளை விசில் சின்னத்தில் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய இந்த பெரம்பூர் தொகுதியில் மட்டும் இந்த வேலையை பார்க்கல, மற்ற பல தொகுதிகள்லையும் கூட, அதாவது தாவேகா வேட்பாளரினுடைய பெயர் ஒரு தொகுதியிலையும் என்னவா இருக்கோ அதே பெயரில் பல சுயேட்சை வேட்பாளர்களை இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மக்கள் முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த இடத்துல நாம் பதிவு பண்ணணும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 நாட்களாக இந்த ஒரு செய்தியை நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலுமே பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, மொத்தமாக தாவேகா 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாங்க. 234 தொகுதிகளிலையும் போட்டியிடுறதா இருந்தாங்க. ஆனால் ஒரு தொகுதி இப்போ குறைக்கப்பட்டிருக்குது. வெறும் 233 தொகுதியில் மட்டும்தான் தாவேகா போட்டியிட போகிறாங்க. அதாவது எடப்பாடி தொகுதியில் தாவேக்காவே இல்லை. அதாவது தாவேக்கா ரீதியாக எடப்பாடியில் நிற்க வச்சிருந்த வேட்பாளரினுடைய வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. அங்கே மாற்று வேட்பாளராக இருந்தவங்களுடைய மனுவையுமே நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ தாவேக்கா எடப்பாடி தொகுதியில் நிற்கலை, வெறும் 233 தொகுதியில் மட்டும்தான் நிற்கிறாங்க. ஒரு தொகுதி கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். ஸோ என்ன நடந்தது, இந்த நியூஸ் உண்மையாவே எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா நிற்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்னதான் நடந்தது அப்படின்ற கேள்வி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான பதிலை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் தாவேகா சார்பா அதிகாரப்பூர்வமா அந்த எடப்பாடி தொகுதிக்கு அறிமுகப்படுத்தின வேட்பாளரினுடைய பெயர் அருண்குமார். இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார் இல்லையா, இவர் பார்த்துருப்பீங்க. இவரை தான் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி தொகுதிக்கு தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ண மாதிரி இவருமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லா விஷயமும் அப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடியது, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா திரும்ப போயிட்டு மனு தாக்கல் பண்ணுறது, அந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, புதுசாலாம் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே அவங்களுடைய மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணக்கூடியது, அக்செப்டா இல்லை ரிஜெக்டா அப்படின்ற மாதிரி பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் மிச்சம் இருக்கக்கூடிய 233 தொகுதியிலையுமே எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஒரு சில தொகுதியில் ரிஜெக்ட் ஆனாலும் மாற்று வேட்பாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மனு அக்செப்ட் ஆகி எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஒரே ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதியில் மட்டும் அருண்குமார் அப்படின்ற வேட்பாளரினுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தாவேகா அப்படின்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போதான் முதல் முறை தேர்தலில் போட்டியிட போகிறோம். ஸோ முதல் முறை தேர்தலில் போட்டியிட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு நாம பெற்றுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும் பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து. ஸோ இப்போ தாவேகா பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கும்போது ஒரு வேட்பாளரும் ஒரு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தாவேகா நிர்வாகிகள் இருப்பாங்களே, அந்த தாவேகா நிர்வாகிகளில் ஒரு 10 பேர் அவங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடணும், சிக்னேச்சர் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டு அவங்களுடைய ஆவணங்கள், இவங்களுக்கான ஒரு ஆதாரங்கள், சில சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் அந்த வேட்புமனு தாக்கலோடையே சப்மிட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணணும். இதுதான் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். 10 பேர் ஷூரிட்டி கையெழுத்து போடணும், தாவேகா நிர்வாகிகளில் இருக்கக்கூடியவங்களே. ஸோ அப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கும்
ஏகப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. கண்டிப்பா 10 பேர்கிட்ட சைன் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தான். இது வந்து எல்லா வேட்பாளர்களுக்கும் கண்டிப்பா தெரியும். 10 பேர்கிட்ட சைன் வாங்கி தான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த எடப்பாடி தொகுதியில அருண்குமார் அப்படின்ற வேட்பாளர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா 10 பேர்கிட்ட எல்லாம் சிக்னேச்சர் வாங்கல, வெறும் 8 பேர்கிட்ட மட்டும்தான் சிக்னேச்சரை வாங்கியிருக்கிறாரு. ஆனா இது வந்து வேணும்னே செய்யப்பட்ட வேலை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ 8 பேர்கிட்ட மட்டும் சிக்னேச்சர் வாங்கி அதுல 7 பேரோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் அட்டாச் பண்ணி கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய மனுவை. இதுல இன்னொரு வேலையும் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு வேட்பாளரும் அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க பேர்ல என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணணும் இல்லையா. ஆனா இவரு இப்படி எதையுமே பதிவு பண்ணாம அந்த காலத்துல அப்படியே எம்டியா விட்டு அப்படியே கொண்டு போய் மனுவை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேர்தல் ஆணையம் அந்த தொகுதிக்கு ஒரு ஆர்ஓ இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மனு எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணும்போது இவருடைய மனுவை பார்க்கும்போது இதுல இந்த காலம்லாம் ஃபில் பண்ணாம இருந்திருக்குது. அதே போல 8 பேர் மட்டும்தான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, 2 பேர் வந்து போடல. ஸோ இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் மனு பரிசீலனைக்கு நான் வந்து நேரில் வரும்போது நான் 2 பேரை கூட்டிட்டு வரேன், ஷூரிட்டி ஷைன் போடுறவங்கள 2 பேரை கூட்டிட்டு வரேன், நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே போல பரிசீலனை செய்யக்கூடிய அந்த நாளுமே போயிருக்கிறாரு. யாரையுமே கூட்டிட்டு போகாம இவர் மட்டும் தனியா போயிருக்கிறாரு. எங்கப்பா ஏன் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கிறாரு. வெளியில போனவர் தான் அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. வெளியில திரண்டு இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வெளியில தாவேகா தொண்டர்கள் நின்றுக்கிறாங்க. ஏன்னா பரிசீலனை டேட் இல்லையா, வேட்பாளர் வருவாருன்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் நின்றுக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அருண்குமார் அவர்களுக்கு ஃபோன் வந்துட்டு பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆர்ஓ ஆஃபீஸில் எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகியும் அவர் வராததுனால அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இவருக்கு மாற்று வேட்பாளராகவும் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாற்று வேட்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தா அருண்குமார் அவர்கள். இவருடைய ஒய்ஃப் நித்யான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களையே தான் மாற்று வேட்பாளராகவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேர்ல தான் வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய மனுவையாவது எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலயும் டிட்டோ இதே வேலையை அப்படியே பண்ணியிருக்கிறாரு. வெறும் 7 பேர்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு சைன் வாங்கியிருக்கிறாரு. அதே போல சொத்து விபரமோ குற்றம் ரீதியான விபரங்களோ எதையுமே வந்துட்டு குறிப்பிடாம அப்படியே வந்து விட்டுருக்கிறாரு. ஸோ நித்யா அவங்களுடைய மனுவுமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வேணும்னே செய்யப்பட்ட ஒரு வேலை. அதாவது தாவேகா தளபதி விஜய் அவர்கள் நம்பிக்கை வச்சு இவரை வேட்பாளராக நிற்க வைக்கும்போது இவர் வந்து முதுகுல குத்திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ சொல்லப்படுது. அதாவது இந்த அருண்குமார் அவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர் அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்கது தான். மாற்று கட்சியிலிருந்து வந்தாலும் அவங்க தளபதி அவர்களுக்கு விசுவாசமா நிறைய பேர் இப்போ தாவேகால இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணினது தாவேகா தொண்டர்கள் மத்தியிலையும் தாவேகா தலைமை மத்தியிலையும் மிகப்பெரிய அதிருப்தியையும் வருத்தத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த அருண்குமார் இன்னொரு மிஸ்டேக்குமே பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு வேட்பாளராக இருந்தாலுமே அவங்க அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 4 மனு வந்துட்டு தாக்கல் பண்ணி வைப்பாங்களாம். ஒரு சிலதில் மிஸ்டேக் ஆனாலும் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி 4 மனு வந்துட்டு தாக்கல் பண்ணணும். இதான் இருக்கக்கூடிய ரூல்ஸு. ஆனால் இவர் 4 மனுலாம் தாக்கல் பண்ணல, வெறும் ஒரே ஒரு மனுவை மட்டும்தான் தாக்கல் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ தாவேகாவுக்கு போய் அதிமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இவர் உள்ள போயிருந்திருக்கிறாரு அப்படின்றது இதன் மூலமா தெரிய வருது. அதே போல மாற்று வேட்பாளரும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை மட்டும்தான் வந்துட்டு தாக்கல் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 2-3 பேரையாச்சும் வந்துட்டு தாக்கல் பண்ணி வைக்கலாம். ஆனா இவர் இங்கேயுமே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஒய்ஃபான நித்யா அப்படின்றவங்களை மட்டும்தான் மாற்று வேட்பாளரா தாக்கல் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இதுவும் இப்போ தாவேகாவுக்கு மிகப்பெரிய சிக்கலா வந்து நிற்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ண முடியாது, அந்த காலம் எல்லாமே வந்துட்டு நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ பரிசீலனை மட்டும்தான் போயிட்டு இருக்குது. ஸோ இனிமே அங்க புதுசா யாரும் தாவேகா சார்பா வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. அதனால தாவேகாவுக்கு 234 தொகுதி கிடையாது, ஒரு தொகுதி குறைஞ்சி 233 தொகுதி தான் இருக்குது. ஸோ தாவேகா ரீதியா எடப்பாடியில யாருமே இப்போ போட்டியிட போறது கிடையாது இந்த தேர்தலுக்கு. ஓகே, தாவேகா வந்துட்டு எடப்பாடி தொகுதியில தாவேகா ரீதியா வேட்பாளர் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமா தாவேகா தரப்புல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா,
கண்டிப்பாக அந்த தொகுதியில், எடப்பாடி தொகுதியில் நிறைய இளைஞர்கள், நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தளபதி அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தளபதிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறவங்க போயிட்டு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டு அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து நோட்டாவுக்கு தன்னுடைய வாக்கை செலுத்தி எதிர்ப்பை வந்துட்டு தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். ஸோ இருந்தாலுமே இப்போ தாவேகா தரப்பில் அடுத்த ஸ்டெப்பாக என்ன எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அந்த தொகுதியில், எடப்பாடி தொகுதியில் ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்கள் இருப்பாங்க. அந்த சுயேட்சை வேட்பாளர்களை வந்துட்டு டிவிகே வந்து காண்டாக்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, டிவிகேவினுடைய கொள்கையோட ஒத்து போகிற மாதிரி ஏதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸோ இன்னும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்காது. ஸோ அவங்க வந்து சின்னத்தை வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பரிந்துரை செய்வாங்க, கேட்பாங்க, இந்த சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே சின்னத்தை வந்துட்டு தேர்தல் ஆணையம் வழங்கலாம், இல்லைனா வேறு சின்னம் அது கொடுக்கலாம், இல்லைனா சுயேட்சை வேட்பாளர்கள் ஏற்கனவே இந்த சின்னம் வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சின்னம் கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை டிவிகே வந்துட்டு தொடர்பு கொண்டு, நீங்கள் வந்து விசில் சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், தளபதிக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க, நீங்கள் விசில் சின்னமே கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் பரிந்துரை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சு அவங்க கிட்ட கேட்கணும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் ஒத்துக்கிட்டு தளபதி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாரு அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ டிவிகே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அடுத்த ஸ்டெப்பாக என்ன நகர்த்த போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு நாம் காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே தாவேகாவினுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து, எடப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அவசரமாக ஒரு கூட்டத்தையும் நடத்தி ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே என்ன முடிவெடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்றத தலைமைக்கிட்டே இருந்து ஆர்டர் வர வரைக்கும் நாம் காத்திருக்கலாம். அதே போல் இந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதியாக இருக்கக்கூடிய மேட்டூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நம்மளுடைய ஆதரவை வந்துட்டு தொடர்ந்து அதிகமாக நம்ம கொடுக்கலாம், அவரோட சேர்ந்து நம்ம பிரச்சாரம் செய்யலாம், அவருக்கு முழுமையான ஆதரவை நாம் வந்துட்டு கொடுப்போம். இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றத தலைமைக்கிட்டே இருந்து முடிவு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை ஆலோசனை கூட்டம் நடத்தி எடப்பாடியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, டிவிகே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நாம் வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் சார்ந்து மக்களாகி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதாவது தளபதி விஜய் அவர்கள் நம்பி வெற்றி வேட்பாளர்னு மக்கள் முன்னாடி அறிவித்து வச்ச அந்த அருண்குமார் அப்படின்ற வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.